ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வர் சுஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்ஷய திருதியைக்கு வந்து நம்ம ஜுவல் வாங்க நம்ம எப்படிலாம் சேவ் பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். சிம்பிளாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வந்து யாராலையுமே கோல்டு வாங்கவே முடியல அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ ஈஸியான மெத்தட் தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். இந்த மெத்தட் ட்ரை பண்ணி கண்டிப்பாக வந்து எல்லாருமே கோல்டு வாங்க முடியும். நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். நீங்கள் என்னோடய வீடியோஸை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஒவ்வொரு வீடியோஸ்லுமே பார்த்தீங்கன்னா நான் கோல்டோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி இப்போது ஃபெஸ்டிவல் வருதுன்னா அது அக்ஷய திருதியை. அக்ஷய திருதியைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கம்பல்சரி வந்து கோல்டு வாங்குவாங்க. ஏன்னா அது ஒரு நம்பிக்கை. அந்த நாளில் நம்ம வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப் லாங் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்த வருஷம் முழுக்க வந்து கோல்டு வந்து நம்மக்கிட்ட சேர்ந்துட்டே இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இப்போ பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியைக்கு ரொம்ப ஷார்ட் டேர்ம் தான் இருக்குது. அந்த ஷார்ட் டேர்மில் நம்ம வந்து எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், எப்படி வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்றத தான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நமக்கு இருக்கிற டைம் வந்து ரொம்ப ஷார்ட் டேர்ம். அதில் நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து நம்மளுடைய சேலரி பொறுத்து தான் வந்து பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய சேலரி எவ்வளவோ அதுலேருந்து நம்மளால் எவ்வளோ குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து எடுத்து வைக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைங்க. டைம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணி நமக்கு தேவையானதை பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம மறுபடியும் நமக்காக தேவையானதை நம்மளே வந்து சேவ் பண்ணி வாங்கி சேவிங்ஸ் பண்ணி நமக்கு தேவையானதை நம்மளே வாங்கிக்கிறப்ப அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷமே தனி. யார் கையையும் நம்ம வந்து எதிர்பார்க்காம நம்மளுடைய சேவிங்ஸை நம்ம பண்ணி நமக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல் செட் பண்ணிக்கணும். நம்ம என்ன ஜுவல் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. காயின் வாங்க போகிறீங்க இல்லை ஜுவல் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்ட்டு. காயின் வந்து யாரெல்லாம் வாங்கலாம் இல்லை ஜுவல் வந்து யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நமக்கு இருக்க இந்த ஷார்ட் டேர்மில் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக நம்மளுடைய கோலில் தான் இருக்கணும். கண்டிப்பாக வந்து இது வரைக்கும் யாருமே அக்ஷய திருதியை எப்போ ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணல இல்லை எந்த ஒரு நகையுமே வாங்கலை அப்படிங்கிறவங்க இந்த டைம் நம்ம கண்டிப்பாக வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருங்க. உங்களால் முடிஞ்சது ஒரு 100 மில்லிகிராமில் கூட காயினாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வைங்க. அந்த வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ ஜுவல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா அது ஒரு நம்பிக்கையாகவே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு டைம் ட்ரை பண்ணுறதுல ஒன்றும் தப்பே இல்லை. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேலரியில் 1 பார்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து நீங்கள் முதல்ல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க பேலன்ஸ் வந்து உங்களுடைய எக்ஸ்பென்சஸ்க்காக நீங்கள் செலவு பண்ணுங்கள். நாம் எடுத்து வைக்கிற சேவிங்ஸில் 1 பார்ட் ஆஃப் அமௌண்ட் நீங்கள் கோல்டுக்காகவுமே ஒதுக்கணும். நான் ஒவ்வொரு வீடியோலுமே கோல்டோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லிகிட்டே இருக்கேன். கோல்டு வந்து நம்மளுக்கு எப்படி நம்ம லாபகரமாக இருக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொரு வீடியோலுமே என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் குழம்பிட்டு இருக்கவங்களுக்கு கூட ரொம்ப ஈஸியான இன்வெஸ்ட்மெண்ட்டை நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு லாபகரமான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கோல்டுன்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதிக்கு கண்டிப்பாக வந்து ஆஃபர் போடுவாங்க. அந்த ஆஃபரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா காயினாக பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இல்லைனா வந்துட்டு நம்ம எவ்வளோ கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதுக்கு நிகராக வந்து வெள்ளி கொடுக்குறது. ஆனால் இந்த டைம் வந்து எந்தெந்த ஆஃபர் போடுவாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் இது வரைக்கும் போட்டுட்டு இருந்த ஆஃபர் இந்த மாதிரி தான். அதனால அக்ஷய திருதியில் ஆஃபர் டைம்ன்றப்ப நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு டோட்டலாக எவ்வளோ டேஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 10 டேஸ் இருக்குது, ஏப்ரலில் 30 டேஸ் இருக்குது, மேல வந்து 9 டேஸு. ஏன்னா மே 10 பார்த்தீங்கன்னா வந்து அக்ஷய திருதி. இப்போ மார்ச் 10 டேஸ் நான் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்லேருந்து நான் கணக்கு பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதனால் வந்து 10 டேஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 49 டேஸ் வருது. இந்த 49 டேஸ் நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 வீக்ஸ் இன்ட்டு 7 டேஸ் பார்த்தீங்கன்னா 49 டேஸ் வருது. 7 வீக்ஸ் வருது. 7 வீக்ஸில் வந்து நம்ம எப்படி சேவ் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 1 கிராம் கோல்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஆகுன்றதையும், அப்படி இல்லைனா நம்ம ஒரு ஜுவல்லாக பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்றதையும் வந்து நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணால் நம்மளுடைய கோல்டை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்றத நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். கிராம் காயின் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நான் கோல்டு ரேட் வந்து 6,200 எடுத்திருக்கேன். காயின்ன்றப்ப 2% வேஸ்டேஜ் போடுவாங்க. அதுக்கு 124 ஆகும். 3% ஜிஎஸ்டி போட்டாங்க அப்படின்னா 190 ருபீஸ். டோட்டலாக நம்மளுக்கு கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ண எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,514 ரூபா இருந்தால் வந்து நம்ம 1 கிராம் கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏன் 6200 அப்படின்னு போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம்ன்றதுனால கோல்டு ரேட்டு ஏறும் இறங்கும், ஆவரேஜாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நான் 6.2 போட்டிருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களோட உடனடியாக வந்து சேரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 கிராமில் நம்ம வந்து ஒரு ரிங்கோ இல்லை வந்து ஸ்டட்டோ அந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம் அப்படின்றப்ப நமக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்றத பார்த்துடலாம். அப்போ நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணோம் அப்படின்னா 1 கிராமில் காயினே இல்லைன்னா ஜுவல்லை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்றதையும் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கிராம் ஜுவல் எடுக்க வந்து 6200 ஆகும் இல்லைங்களா. இதுக்கு வந்து 12% வேஸ்டேஜ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜுவல்லுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி வேஸ்டேஜ் போடுறாங்க. நான் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 12% வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 714 வருது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 3% ஜிஎஸ்டி போட்டாங்க அப்படின்னா 208 டோட்டலாக 1 கிராம் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கே வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7152 டோட்டலாக வந்து ரவுண்ட் ஆஃபாக நம்ம எவ்வளோ சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7200 7200 இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம 1 கிராம் ஜுவல் வந்து இந்த அக்ஷய தேதிக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் 7 வீக்ஸ் இன்ட்டு 7 டேஸ்ன்னு போட்டிருக்கேன். வீக்லி சேவிங்ஸ் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டே எழுதியிருக்கேன், அமௌண்ட் எழுதியிருக்கேன், டோட்டல் அமௌண்ட் எழுதியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் டே நம்ம எவ்வளோ சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 ருபீஸ். 35 இன்ட்டு மல்டிபிள் ஆஃப் டேஸ் தான் நான் வந்து இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா செகண்ட் டே வந்து 70 எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். தேர்ட் டே பார்த்தீங்கன்னா 105 ருபீஸ் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஃபோர்த் டே பார்த்தீங்கன்னா 140 ருபீஸ் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக 7 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா 245 நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். டோட்டலாக அந்த வீக்கோட எண்டில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 980 ருபீஸ். 1 வீக் வந்து நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 980 ருபீஸ். சேலரி வாங்குறவங்க கண்டிப்பாக வந்து வாரம் இந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சுருங்க. ரவுண்ட் ஆஃபாக நீங்கள் 1000 ருபீஸ் கூட எடுத்து வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா டெய்லி சேலரி பர்சன் அப்படின்றவங்க டெய்லி 35 ருபீஸ் எடுத்து வைக்க முடிஞ்சால் எடுத்து வச்சுருங்க. அப்படி உங்களால் முடியாது அப்படின்னா ரவுண்ட் ஆஃபாக 100 ருபீஸை நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா கூட உங்களுடைய டார்கெட்டை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா 1 வீக் சேவிங்ஸ் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 980 ருபீஸ். அப்போ 7 வீக்ஸ் நம்ம சேவ் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு வீக் நம்ம எப்படி வந்து 35, 70, 105 ருபீஸ் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்கிறோமோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம 7 வீக்ஸுமே எடுத்து வைக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வீக் முடிஞ்சோடனே மறுபடியும் ஃபஸ்ட்டு டே, செகண்ட் வீக் முடிஞ்சோடனே மறுபடியும் ஃபஸ்ட்டு டேலேருந்து 35, 70 அதே மாதிரி தான் எடுத்து வைக்க போகிறோம். டோட்டலாக 7 வீக்ஸ் இருக்குங்க இல்லைங்களா. இந்த 7 வீக்ஸில் நம்மளுக்கு சேரக்கூடிய அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 6860 நம்மளால் ஈஸியாக வந்து 1 கிராம் ஜுவல் வந்து இந்த அக்ஷய திருதியைக்கு கண்டிப்பாக நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மந்த்லி சேலரி பர்சனாக இருக்கீங்க, மந்த்லி ஒன்ஸ் தான் வந்து எனக்கு சேலரி வரும் அப்படின்றவங்க என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 7 வீக்ஸ் இல்லைங்களா, டோட்டலாக வந்து 2 மந்த்ஸ் நம்ம சேலரி வாங்கிடுவோம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரவுண்ட் ஆஃபாக 7000 வச்சுக்கோங்க நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டு. நீங்கள் வந்து 3.5 சொல்லிட்டு 2 மாதமாக எடுத்து வச்சிங்க அப்படின்னா 7000 ரவுண்ட் ஆஃபாக வந்துடும். அப்போ நீங்கள் வந்து 1 கிராம் ஜுவல் வந்து ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிடலாம். வீக்லி சேலரி இருக்கவங்க 980 ருபீஸ், அதாவது ரவுண்ட் ஆஃபாக 1000 ருபீஸ்னு வாரம் எடுத்து வச்சிங்கனாலே ரொம்ப ஈஸியாக வந்து 1 கிராம் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். டெய்லி சேலரி இருக்கவங்க டெய்லி வந்து 35 ருபீஸ் நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா ஈஸியாகவே வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களோட உடனடியாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.